ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன கதையில் நம்ம பார்த்தோம் ஒரு ஏவாரி மனைவிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் அந்த மந்திரி. இப்போ அந்த ஏவாரி மனைவிக்கு என்ன தான் ஏற்படுதுன்னு இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு ஏவாரி இருக்கிறான். அவனுக்கு விலங்குகள் பேசுகிற பேச்செல்லாம் புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அப்படி விலங்குகள் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அந்த ரகசியத்தை போய் வெளியில் சொன்னோம் அப்படின்னா தலை வெடித்து இறந்துருவாங்க அப்படின்றது அந்த காலத்தோட வழக்கம். இப்படி இருக்கையில் அவங்கிட்ட ஒரு எருதையும் கழுதையும் இருக்குது. அந்த எருது தினமும் விவசாய வேலைக்காக போய் கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம்தான் வீட்டுக்கு வரும். அப்படி சாயங்காலம் வர எருதுக்கு அவன் கம்மியான தீவனம் தான் தருவான், நல்ல தீவனம் கூட தரமாட்டான். ஆனால் அந்த கழுதைக்கு அப்படி இல்லை. அந்த ஏவாரி எப்போ வெளியூர் போகிறாரோ அப்போ மட்டும்தான் அந்த கழுதைக்கு வேலை. மித்த நேரம் சாப்பிட்டு சுகமாக தான் படுத்து தூங்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த எருதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் அந்த எருது கழுதைக்கிட்ட சொல்லுது, நீலாம் அதிர்ஷ்டசாலி, போ, வேலையே செய்யாமல் சாப்பிட்டு சுகமாக படுத்து தூங்குற. ஆனால் நான் பாரு வெயிலில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த கழுதை சொல்லுது, நீ ஒரு சில தந்திரத்தையெல்லாம் செஞ்ச அப்படின்னா என்னைய மாதிரி நீயும் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தந்திரத்தை சொல்லுது. நாளைக்கு உன்னை எஜமான் ஏரில் பூட்டுவார்ல, அப்படி ஏரில் பூட்டும் போது நீ சண்டித்தனம் செய்யி, படுத்துக்கிட்டு எந்திரிக்காத, 2-3 நாளைக்கு தீவனமே சாப்பிடாத. அப்படி இருந்தால் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு உனக்கு 2-3 நாளைக்கு எஜமான் லீவு கொடுப்பாரு, நல்ல தீவனமும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுது. இந்த கழுதையும் எருதையும் பேசிகிட்டு இருந்ததை அந்த எஜமான் கேட்டுட்டான். மறுநாள் அந்த எருதை ஏரில் பூட்டுறான். அப்படி ஏரில் பூட்டும்போது அது சண்டித்தனம் செஞ்சுட்டு படுத்துக்கிட்டு எந்திரிக்கலை. அவன் உடனே என்ன பண்ணுறான், வேலையாளை கூப்பிட்டு இந்த எருதையை விட்டுட்டு கழுதையை ஏரில் பூட்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழுதை தான் போய் வயக்காட்டை உழுது வேலை பார்த்துட்டு வருது. ஒரு நாள் கழுதைக்கிட்ட போய் எருது சொல்லுது, என்ன வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குது. அதுக்கு கழுதைக்கு கோபம் வருது. உனக்கு யோசனை சொல்ல போய் தானே எனக்கு இந்த நிலமை, உன்னைய பழைய மாதிரி கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்க மாதிரி என் உயிருக்கு ஏற்படலையே அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கழுதை சொல்லுது, என்ன என்னோட உயிருக்கு ஆபத்தா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கழுதை சொல்லுது, ஆமாம், உனக்கு உடம்பு சரியில்லைன்றனால உன்னைய வச்சு பயன் இல்லைன்னு சொல்லி உன்னைய கொண்டு உன் தோலை எஜமான் விற்க போகிறதா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு எருது ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லு அப்படின்னு கேட்கவுமே அந்த கழுதை சொல்லுது, உனக்கு உடம்பு சரியாயிட்ட மாதிரி எஜமான் முன்னால் காமி, குதிச்சு விளையாடு, அப்போனா உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நினச்சி எஜமான் உன்னையே கொல்ல மாட்டாருன்னு சொல்லுச்சு. இவங்க 2 பேர் பேசினதையுமே அந்த எஜமான் வியாபாரி கேட்டுட்டான். அப்போ சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி அங்கே வராங்க. மனைவி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் சிரித்ததுக்கான காரணத்தை சொன்னேன்னா நான் தலை வெடித்து இறந்துருவேன், அதனால் பேசாமல் போ அப்படின்னு சொல்கிறான். அவள் சொல்கிறான், நீங்கள் தலை வெடித்து செத்தாலும் பரவாயில்ல, ஏன் சிரிச்சேன்ற காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட மனைவி கிட்ட இருக்கிறத விட பேசாமல் உயிரை விடுறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லலான்னு வாயெடுக்கிறான். அதுக்கு அவன் வளர்த்த நாயும் சேவலும் இந்த பக்கம் வருது. அப்போ அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, நம்ம அறிவற்ற எஜமானோட அற்ப ஆசை காரணமாக இப்போ அவரோட உயிர் போகிறத நினச்சா கஷ்டமாயிருக்கே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே அந்த ஏவாரி இதையும் கவனிக்கிறான். அப்போ இந்த சேவல் என்ன சொல்லுது, நம்ம எஜமானுக்கு மனைவியை அடக்கி ஆள்றதுக்கு மனதைரியம் இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லுது. நாய் சொல்லுது, மனைவியை அடக்கி ஆள்றதுனா என்ன அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சேவல் சொல்லுது, நல்லா அடி உத கொடுத்து இருந்தால் தான் மனைவி அடங்கி இருப்பா, இல்லைனா இப்படி தான் பிடிவாதம் பிடிப்பா. ஒரு மனைவியோட பிடிவாதத்துக்காக ஒரு ஆண்மகன் உயிர் போகிறது கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லுச்சு. இந்த பேச்சை கேட்டதுமே அந்த ஏவாரிக்கு புத்தி வந்துடுச்சு. அப்போ அவன் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறான், நான் சிரித்ததுக்கான காரணத்தை உனக்கு சொல்ல மாட்டேன், மீறி வற்புறுத்தி கேட்டேன்னா உனக்கு அடி உத தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் திரும்பவும் எனக்கு பயப்படலை, திரும்பவும் எனக்கு சிரித்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறான். உடனே அந்த ஏவாரி என்ன பண்ணான்னா ஒரு பெரிய கொம்பு எடுத்து பலமாக அடிச்சிட்றான். அவன் வளரி அடித்து உள்ளே ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஷாஜாராத்துக்கு சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஷாஜாராத் கிட்ட சொல்கிறாரு,
மகளே ஷாஜராத், இந்த கதையில் வரும் மனைவியை போல தான் காரணம் இல்லாமல் நீ காரணம் புரியாமல் பிடிவாதம் பிடிக்காத. என்னால் உன் உயிர் போகிறத நான் எப்படி ஏற்றுப்பேன்? வேறு ஏதாவது ஒரு கன்னி பெண்ணை பார்த்து மன்னருக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஷாஜராத் சொல்கிறா, நீங்கள் வேறு எந்த பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு வச்சாலும் அந்த பழிப்பாவம் உங்களை தான்ப்பா சேரும். அதனால் நானே மன்னரை திருமணம் செஞ்சுக்கிறேன், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இனிமேல் வேறு எந்த பெண்ணையும் நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், சரி விடு, உன் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போய் மன்னர்கிட்ட சொல்கிறான், எனக்கு வேறு எந்த கன்னி பெண்ணும் கிடைக்கல, அதனால் என் மக ஷாஜராத்தே உங்களை திருமணம் செஞ்சுக்கிறவா அப்படின்னு சொல்கிறான். அவர் ஆச்சரியப்படுறாரு. இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றி ஒன்றும் மறந்துடலையே அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இதில் வர ஆபத்தை பற்றி எனக்கு தெரியும், என் மகளுக்கும் தெரியும், அவளோட சம்மதத்தின் பெயரில் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, சரி அப்போ திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பாருங்கள், ஏற்பாடெல்லாம் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அடுத்த கதையில் பார்க்கலாம். அதுவரைய வெயிட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.